கைஸ் வெல்கம் பேக் டு செல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஏ ஃபவுண்டேஷன் மே 25 எக்ஸாமில் எக்கானமிக்ஸ் எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் இதில் வந்து 60+ 70%லாம் பேச போகிறதில்ல, ஜஸ்ட் பாஸ், அதாவது 40 எடுத்து எப்படி பாஸ் ஆகும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் தான். என் பேர் ரிதீஷ். நான் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் ஜான்வரி எக்ஸாமினேஷன்ஸில் 400க்கு 218 மார்க்ஸ் எடுத்து வந்து நான் பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட். எல்லாரும் சொல்லுவாங்க எக்கானமிக் எக்ஸாமில் தான் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், அக்ரிகேட் ஏற்றலாம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நான் பாஸ் ஆனால் போதும் தான் நினச்சேன். மீதி 3 சப்ஜெக்ட்லேயும் வந்து நான் அக்ரிகேட் ஏற்றிட்டேன். இந்த எக்கானமிக் எக்ஸாமில் வந்து நான் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணேன், அதாவது 40 எடுத்தால் பாஸ். நான் வந்து எக்ஸாக்டாக 42 100க்கு 42 எடுத்து பாஸ் பண்ணேன். நான் எப்படி அந்த ஜஸ்ட்டு பாஸ் பார்டரில் போய் எப்படி நான் பாஸ் பண்ணிட்டு வெளியே போனேன் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. நான் இந்த வீடியோவில் 2 ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்றது. செகண்ட் வந்து நான் வேற ஒன்று வச்சுருக்கேன். நான் இதெல்லாம் பண்ணியிருந்தால் ஒரு வேளை வந்து நீங்கள் 50 எடுக்கலாம், 40 இல்லை 50 மேலே எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எதை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து எக்கானமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எந்த எம்சிக்குமே நான் சால்வ் பண்ணதில்லை. எந்த எம்சிக்கும் லிட்டராக நான் எதுவுமே அதை டேக்ஸ் மேன் ஸ்கேனர் எடுத்து டேக்ஸ் மேலே எந்த ஸ்கேன் எடுத்தோம் எக்ஸாக்டாக எதுவும் தந்து நான் வந்து சால்வ் பண்ணதே கிடையாது. நான் வந்து பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த 6th சாப்டர் இருக்கும்ல, 6th சாப்டர் இந்த நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் அப்படின்னு ஃபஸ்ட்டு சாப்டர் யூனிட் 1 யூனிட் 2 அதுக்கு வந்து கேனேஷன் தெரியும். ஃபஸ்ட்டில் வந்து அந்த எது சொல்லுவாங்களே ஜிடிபி கேல்குலேஷனாக இருக்கும்ல, அதுக்கு மட்டும் நான் வந்து அல்டிமேட்ஸில் மோனிஸ்வரா சார் அப்படின்னு ஒரு சார்ட் புக் இருக்கும். மறக்காமல் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மோனிஸ்வரா சார்ட் புக் வந்து நான் கீழே லிங்க் தரேன், தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு மோனிஸ்வரா யாருன்னு தெரியலனா ஒரு பெரிய எக்கானமி ஃபேக்கல்ட்டி ஃபார் நார்த் இந்தியா. சவுத் இந்தியாவில் வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க. அவரோட சார்ட் புக் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஃபுல் புக் ஹோல் புக் நீங்கள் தரணும்னு இல்லை, ஒரு 150 பேஜ் 200 பேஜ் தான் இருக்கும். அதில் அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான எப்படி சொல்கிறது மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். எல்லோரும் காசு கொடுத்து வாங்குவாங்க. அப்படி டெவலப்பட தப்பு தான் இருந்தாலும் வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒன்றும் பெரிய அம்பானிலாம் இல்லையே செலவு பண்ணி வாங்குற அளவுக்கு. ஸோ அதுக்கு லிங்க்கு கீழே தரேன், கண்டிப்பாக டெவலப் பண்ணிச்சுங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சாப்டர் 6க்கு மட்டும்தான் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, சாப்டர் 6 கொஸ்டின் சால்விங் அப்படின்னு. அந்த கேல்குலேஷன் கூட தான் நான் வீடியோ சால்வ் பண்ணேன், எம்சிக்யூ சால்வ் பண்ணி தான். எதுவுமே நான் எம்சிக்யூ சால்வ் பண்ணல. என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக்கு, கண்டிப்பாக சால்வ் பண்ணோம். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 சாப்டர் ஒரு 6 சாப்டர் எடுத்துக்கிட்டேன். அந்த 6 சாப்டரில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணேன். அது கடைசி எக்ஸாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் வந்து ஒரு 6 சாப்டர் வந்து ரொம்பவே வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் சைக்கிள்ஸ். எனக்கு எக்கானமிக்ஸில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சாப்டர் வந்து பிஸ்னஸ் சைக்கிள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். நீங்கள் லைன் பை லைன் படிக்கணும் பிஸ்னஸ் சைக்கிள் பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒன்ஸ் வர நீங்கள் புக்கில் படித்தாலும் சரி, மோனீஸ்வரா சாரில் அந்த சார்ட் புக்கில் படித்தாலும் சரி, ரெண்டுமே சிமிலர் பாயிண்ட்ஸ் தான். எந்த மாற்றமும் இருப்பதில்லை. அந்த சயின்டிஸ்ட் பேர் பிகோ, அந்த நிறைய எம்சிக்யூஸ்லாம் இருக்கும். அது வந்து நீங்கள் படிக்கும் போது நீங்கள் உணர்ந்துடணும். அதை இது நான் வந்து எனக்கு வந்து மற்றவங்களோட அந்த திறமையாக சொல்ல முடியாது, கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லலாம், எது ஒன்று சொல்லி எது ஒன்று வச்சுக்கலாம். எனக்கு அந்த எம்சிக்யூ படிக்கும் போதே ஒரு வேளை இந்த கொஷின் கேட்டால் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து நான் என்ன பண்ணுவேன், என் மனசில் யோசிச்சு பார்ப்பேன். எக்ஸாக்டாக அந்த கொஷின் வந்து அப்படியே எக்ஸாம் ஹாலில் இருக்கும். எனக்கு வந்து ஒன்று எதுவுமே இருக்காது. இந்த பிஸ்னஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சேஞ்சிங் ஏதோ இருக்கும், லேபர் மார்க்கெட்டாக அதுன்னு. அந்த கொஷின் நான் பிஸ்னஸ் சைடில் இருக்கும்போது அண்டர்லைன் பண்ணால் அதே மாதிரி எக்ஸாக்டாக அது எக்ஸாமில் வந்துச்சு. அது வந்து எல்லாருக்காலும் நடக்க முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் எல்லா லைனும் படிக்கும்போதும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து லைன் வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இந்த கொஸ்டின் ஒரு நம்ம கேட்டால் உங்களுக்கு அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் அந்த குழப்பம் இருக்காது. இந்த கொஸ்டினா இந்த ஆன்சரா அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. சாப்டர் 5 வந்து நான் கொஞ்சம் ஃபிங்கர் டிப்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 2 டிமாண்ட் அண்ட் சப்ளை. அதில் வந்து 3 யூனிட் இருக்கும். அதில் 2 யூனிட் தான் படித்தேன், 3ஆவது யூனிட் படிக்கல. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 ரொம்ப ஈஸியாக இருக்கும் கான்செப்ட். நீங்கள் அதை வந்து லைன் பை லைன் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். எங்கே வேணால் கேட்பாங்க. ஏன்னா சாப்டர் 1 ஈஸி அப்படின்றதுனால அதில் கஷ்டமான கொஸ்டின் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து லைன் பை லைன் படிக்க தான் வந்து அட்வைசபிள். சாப்டர் 6 and 7. ஸோ மொத்தம் நான் வந்து 5 சாப்டர் தான் சொல்லியிருக்கேன். மீதெல்லாம் படிச்சிருக்கேன், படிச்சதே இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, அதெல்லாம் படிச்சிருக்கேன். பட் இந்த 5 சாப்டர் நான் கொஞ்சம் தரவாக இருந்தேன். சாப்டர் 1, 5, 2, நெக்ஸ்ட்டு 6, 7. இதில் வந்து இந்த 5த்தில் கொஞ்சம் பெரிய சாப்டர்னு கேட்டிங்கன்னா 6 தான். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், சம் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி 7 அதில் கொஞ்சம் மூளை இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். 50 இல்லை, ஒரு 40 மேலே ஈஸியாக எடுக்கலாம். எனக்கு கொழுப்பு எடுத்து போய் இந்த 5 சாப்டர் நான் ஒழுங்காக படிக்கல. கொழுப்பு எடுத்து போயின்னு சொல்ல முடியாது, கடைசி நேரத்தில் என்ன படிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய டைலமா வந்துச்சு. அந்த 5 சாப்டர் நல்லாவே படித்து வச்சுருந்தேன். பட் கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ணாமல் போய்ட்டு அது வந்து பெரிய பிளண்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா டெய்லியும் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, அதை வந்து விட்டுறாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் ப்ரிப்பரேஷன் எக்கானமிக்ஸ் பேப்பர் 4 அப்படின்றது ஒரு தனித்து விடப்பட்ட சப்ஜெக்ட்.
எனக்கு இந்த எக்கானமிக்ஸை விட இந்த லா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லா, அக்கௌண்ட்ஸ், மேக்ஸ் கூட என்ன சமாளிச்சு இந்த எக்கானமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலைலாம் வலிக்கும். வெறும் ட்ரை சப்ஜெக்ட். லா மாதிரி வந்து இப்போ லா வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரொவிஷன் படித்தா தான் வந்து மனப்பாடம் ஆகும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் இருந்துச்சுன்னா ஓகே கஷ்டமாக இருக்குது படிக்கணும் அப்படின்னு இருக்குது. எல்லாரும் இது ஈஸின்னு சொல்கிறாங்களா, இதில் வந்து எதுவும் மனப்பாடம் பண்ணுறதுக்கும் இல்லை, ஜஸ்ட்டு படிச்சுனே இருக்கணும். நியூஸ் பேப்பரும் படிக்க சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, இது என்ன பண்ணுறதே தெரில. எனக்கு அந்த 3 சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்ல வேலை கடவுளே எக்கானமிக்ஸ் வந்து எனக்கு இன்டரில் வந்து இல்லாமல் போயிடுச்சு. மீதி எல்லாமே இப்போ இருக்க சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 6 பேப்பரில் எல்லா பேப்பரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. எக்கானமிக்ஸ் மாதிரி எந்த பேப்பரும் இல்லை. இப்போ நான் சொன்ன 5 சாப்டர் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப மாஸ்டரி பண்ணணும். ஏன்னா இதில் எல்லாமே வெயிட்டேஜான சாப்டர்ஸ். இந்த 5 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, லைன் பை லைன் படிச்சு வச்சுருந்தீங்க. மோனிஸ்வரா சார் வந்து சொன்னாலே எம்வி சாட் புக்கு அதை நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் நிறைய டைம் ரிவைஸ் பண்ணி அப்படின்னா எழுதி வச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக 40 மேலே எடுத்துக்கு அழகாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து நான் கேரண்டி. இத்தனைக்கும் நான் வந்து அதை சொன்ன ஃபிங்கர் டிப்ஸில் இல்லை, இருந்தாலும் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ 42 வந்து கடவுள் பண்ணி நான் பாஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பாஸ் பண்ணோம் என்ன மாதிரி இருக்காதீங்க. என்ன மாதிரி இருந்தீங்கன்னா அது பெரிய கேம்பிள், அது சூதாட்டம். நீங்கள் வந்து வின்னும் போகலாம், லாஸும் ஆகலாம். எனக்கு வந்து எங்கள் நல்ல நேரம் தலையெழுத்து நான் வின் பண்ணிட்டேன். 42 எடுத்து பாஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அது மாதிரி இருக்காதீங்க. ஃபுல்லாக அந்த 5 சாப்டர் ஒழுங்காக படிங்க. அப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 வந்து கண்டிப்பாக ஷோர் ஷார்ட்டாக வரும். இதுவும் இல்லாமல் நீங்கள் மற்ற சாப்டர்லாம் வந்து படிச்சு வச்சுருந்தீங்க, ஒரு மேரத்தான் வீடியோஸ் பார்த்தீங்க, இல்லை வந்து அருண் அன்பு சார் இருப்பார்ல, அவர் வீடியோ மேரத்தான் பார்ப்பீங்க, இல்லை வந்து அதை விட பெட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட அறிவு ப்ரோ மேரத்தான் சசிகிரண் சார், அவரோட இந்த செப்டம்பர் விட்டுருங்க, செப்டம்பர் மேரத்தான் பாருங்கள். அது யாரும் வந்து ஜனவரியோ மே மேரத்தான் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா செப்டம்பர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது கடைசி ஜனவரியும் சரி மே டைமில் சரி ரிலீஸ் ஆனது நான் பார்த்தேன். எனக்கு வந்து செப்டம்பர் இந்த கிளாரிட்டியும் அந்த அளவுக்கு மேரத்தான் வந்து எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ரிலீஸ் பண்ணி எல்லா மேரத்தானுமே வேறு லெவல் வீடியோஸ் அறிவு ப்ரோலேருந்து. ஸோ நீங்கள் வந்து அதை பாருங்கள். எந்த சேனல்ஸும் இல்லை, அதே தான் இருக்குது. அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஸோ அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 5 சாப்டர் ஷார்ட்டாக நீங்கள் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது மேரத்தான் வீடியோஸ் பார்த்து மோனிஷோட சார் சும்மா அங்கங்கே பார்த்தாலே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் 50 மேலே எடுப்பீங்க. இது வந்து என் மேல் சத்தியம், கடவுள் மேல் சத்தியம். கண்டிப்பாக நீங்கள் 50 எடுப்பீங்க ஒழுங்காக படிச்சா. இப்போ 2வது ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணலாம் டைம் இல்லை ப்ரோ, ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், டைம் இல்லை. எனக்கு வந்து அந்த இம்மாந்தடி புக்கு ப்ரோ, இதை திறந்து பார்த்தாலே வந்து எனக்கு என்னோடய கான்ஃபிடென்ஸ்லாம் போயிடுது ப்ரோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொன்று வச்சுருக்கேன். டாக்ஸ்மேன் ஸ்கேனில் வந்து தெரியும் எனக்கு. டாக்ஸ்மேன் தெரியாதவங்க சொல்கிறேன். டாக்ஸ்மேன் அப்படின்றது ஒரு கம்பெனி. அவங்க ஏதோ விடுங்க. டாக்ஸ்மேன் ஒரு ஆத்தர் புக்கு என்ன இருக்குன்னா பாஸ்ட் இயரில் கேட்ட கொஸ்டின் அதை கம்பைல் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே நான் மேக்ஸ் கோட் வீடியோ போட்டிருப்பேன். எக்ஸாக்டாக அதே கம்பெனி தான் அதுவும், டாக்ஸ்மேன் ஸ்கேனரு. இதில் நீங்கள் ஜஸ்ட்டு எல்லா உங்களுக்கு பிடிச்ச சாப்டர், இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு 5 இந்த 5 சொன்னல, அதில் நீங்கள் எல்லா எம்சிக்யூஸும் டாப் நாச்சாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து ஜிடிபி கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணணும். அந்த 5 சாப்டர் இருக்குல்ல, 5 சாப்டர் எம்சிக்யூஸ் டாக்ஸ்மேனில் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணி ஆகணும். இது வந்து கேரண்டிடாக வந்து 40 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிக்கிறீங்கன்னா கிடையாது. பட் நீங்கள் வந்து 30 எடுக்கலாம். இந்த 5 சாப்டர் படித்து நீங்கள் வந்து அந்த ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுட்டு எம்சிக்யூ சால்வ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். லைன் பை லைன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்ன இருக்குது கண்டென்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி மோனிஷோரா சார் அந்த எம்இ சாட் புக் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து 30 எடுக்கலாம். மீதி 20 இல்லை 10 மார்க் நீங்கள் எங்கே தேற்றணும் அப்படின்னா இது வந்து சாப்டர் 10 இருக்கலாம். நிறைய பேர் சாப்டர் 10 வந்து எப்படி சொல்கிறதுனா அது ஒரு தனித்த வீடுபட்ட எக்கானமிக்ஸ் நான் எப்படி விட்டணும் பேப்பர் 4 அது மாதிரி சாப்டர் 10 வந்து எல்லாருமே ஸ்கிப் பண்ணுறாங்க. அந்த சாப்டர் வந்து ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒர்த்தான் கேட்டிங்கன்னா இல்லை. பிகாஸ் அது நிறைய கண்டென்ட் இருக்குது. பட் அது கஷ்டம்னு கிடையாது. நீங்கள் நிறைய ரிவைஸ் பண்ணணும். அதனால தான் எனக்கு எக்கானமிக்ஸ் பேப்பரே பிடிக்கல. பட் சாப்டர் 10 பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது வந்து நம்மளோட இந்தியா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், நம்ம ஜவஹர்லால் நேரு, நரசிம்மா ராவ் அவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க, அந்த 1992 எல்பிஜி லிபரலைசேஷன் லிபரலைசேஷன் பின்னான்னு தெரியல, லிபரலைசேஷன் தெரில, லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் எல்பிஜி இதெல்லாம் வந்து இப்போ அந்த சாப்டர் 10 நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஷார்ட்டாக 5 மார்க் கேட்குறாங்க. பட் அது நிறைய டைம் செலவும். நீங்கள் ஓகே ரீனா தயவுசெய்து படிச்சு வைங்க. பிகாஸ் அதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. அதில் நீங்கள் வந்து 5 மார்க் எடுக்கலாம். ஸோ சம்மரி மாதிரி சாப்டர் அந்த ஸ்ட்ராட்டஜி 2க்கு சொல்லிடுறேன். நான் சொன்ன 5 சாப்டருக்கு ஃபுல் எம்சிக்யூ வித் மேரத்தான் வீடியோஸ் பார்த்து ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி ப்ளஸ் ஃபுல் எம்சிக்யூ சால்வ் பண்ணிட்டு அதே மாதிரி எம்வி சாட் புக் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து
30 மார்க் வந்து கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். செகண்ட் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா 30 மார்க் எடுக்கலாம். 30 அந்த 25 30 அதுக்குள்ளே எடுக்கலாம். மீதி இருக்க 10 மார்க் இல்லை 20 மார்க் எடுத்தது தான் உங்கள் வேலை. அது வந்து நீங்கள் சாப்டர் 10 படிப்பீங்களோ, சாப்டர் 9 படிப்பீங்களோ, எனக்கு கேட்டிங்கன்னா சாப்டர் 9 10 இது ஏழெல்லாம் வந்து ரொம்ப தனித்து விடப்பட்டது. இங்கே வந்து கொஞ்சம் படிக்கலாம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடைசி நேரத்தில் படிக்கிறது கஷ்டம் தான், பட் ஈஸி தான். சாப்டர் 3 4 சில பேர் மைக்ரோ எக்கானமிக்ஸ் சாப்டர் 3 4 வந்து இதுவும் பண்ணுவாங்க. எனக்கு வந்து மேக்ரோ எக்கானமிக்ஸ் தான் பிடிக்கும். அந்த வெறுத்த சாப்டரில் மேக்ரோ எக்கானமிக்ஸ் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். மைக்ரோ வந்து எனக்கும் மைக்ரோக்கும் ரொம்ப தூரம். ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. ஸ்ட்ராட்டஜி 1 ஸ்ட்ராட்டஜி 2 நான் ஒன்றும் வந்து பெரிய ஆள்லாம் இல்லை. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இது வந்து வெல் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் இல்லை. நான் வந்து ஃபாலோ பண்ண பாஸ் ஆனேன். நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் ஆகலாம். நான் 70 80 எடுக்கிறதுலாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. பிகாஸ் என்னோடய மார்க்கே 42 இருக்குன்னு சொன்ன மாதிரி நீங்களும் வந்து ஏதோ ஒன்று படித்து எய்தர் நீங்கள் வந்து நல்லா படிக்கல வந்தால் தயவுசெய்து நீங்கள் 80 மார்க் எடுங்க. உங்களை நான் தடுக்கல வேணாம்னு சொல்ல. இல்லை நீங்கள் என் கேஸ் சாப்டர் எக்கானமிக்ஸே எனக்கு பிடிக்காது, நல்லாவே இருக்காது, கன்றாவே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படிலாம் சொல்லாதீங்க. அது கொஞ்சம் நல்ல பேப்பர் தான். எனக்கு பிடிக்கல, உங்களுக்கும் பிடிக்காமல் இருக்கும். அது எப்படின்னா பாஸ் பண்ணிடலாம். மீதி இருக்க 3 சப்ஜெக்டில் நீங்கள் வந்து எதனா ஒன்று பண்ணி இந்த 4வதுல வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எம்இஎஸ் சார்ட் புக் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொன்னதெல்லாம் இருக்கும், ஸ்கேனர் இருக்கும். ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ.